நல்ல வளமாக வருதுன்னு வச்சுங்களேன், அது வந்து உடச்சி விட்ரும். காற்று வருதுன்னா உடச்சி விட்ரும். அது நம்ம மண்ணே அணைச்சாலும். அதே நம்ம வேர் உள்ள ஒரு கண்ணை பூமியில் ஊனோம்னா அது அதை விட சீக்கிரமாக வந்துடும். அந்த துளிரை விட நம்மளுக்கும் அவுட்டன் கிடைக்கும், சீக்கிரமாக வந்துடும். சரி சரி. இப்போ நீங்கள் கன்று வச்சுருக்கீங்களே, இதில் எதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கா? இப்போ எதனால் ஃபெயிலியர் ஆச்சு? தேக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. தேக்கு வந்து எப்படியாவது வந்துடும். தண்ணி தேங்கக்கூடாது, அந்த பூமியில் தண்ணி மட்டும் தேங்கக்கூடாது. இதுமாரி ஒரு ஆலோசனை தான். ஆமாம், தண்ணி மட்டும் தேங்கக்கூடாது. ஆனால் தேக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்ல வெரைட்டி மரத்துலேருந்து முளைச்ச கண்ணை ரெண்டாக கீச்சி வைப்பார். அந்த கண்ணியே ரெண்டாக கீச்சி வைப்பார். அந்த வேரோட இது இருந்தால் போதும். இந்த மாதிரி ரகசியம் தான். ஏன்னா வந்து இது 10 வருஷம் முன்னாடி உங்கள் அப்பா இருந்து எத்தனை வருஷம்? 2016 காலமாயிட்டார். அவர் அனுபவத்தில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இது வச்சது அவர் தான் வச்சது. ஆனால் இந்த கீழ்ச்சி வைக்கிறாங்க பாருங்க, இதுதான் சொல்கிறீங்க இப்போ. அது வந்து அவர் வந்து ரொம்ப